வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த 11 வகை நாய்களை இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் நடந்து செல்வோருக்கெல்லாம் நாய்கள் மரண பயத்தை காட்டி வருவது தொடர்கதையாகியுள்ளது. குறிப்பாக பாதசாரிகள் பலரும் நாய்க்கடிக்கு உள்ளான நிலையில் இதற்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இவற்றின் எதிரொலியாக தமிழ்நாட்டில் நாய்கள் இனப்பெருக்கம் தொடர்பான கொள்கை ஒன்றை வகுக்கும்படி கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு நாய்கள் இனப்பெருக்க கொள்கைக்கான வரைவு அறிக்கையை கால்நடை பராமரிப்புத்துறை உருவாக்கியது. இந்த கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் வியாபார நோக்கில் மரபுசாரா இனப்பெருக்கம் மூலம் குறைபாடுள்ள நாய்க்குட்டிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுவதாகவும், கட்டுப்பாடற்ற இனப்பெருக்கம் மனித இனத்துக்கு சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த கொள்கை நெறி சார்ந்த இனப்பெருக்கம், கண்மூடித்தனமான இனப்பெருக்கத்தை தவிர்த்தல், மரபு சார்ந்த பிரச்சினைகளுடன் குட்டிகள் பிறப்பதை தவிர்த்தல், தனித்துவமான நாட்டினங்களை பாதுகாத்தல், வெளிநாடுகளிலிருந்து பரவும் நோய்களிலிருந்து பாதுகாத்தல், இனப்பெருக்கம் நடைபெறும் இடங்களை பதிவு செய்தல், இனப்பெருக்கம் செய்வோர் உரிமம் பெறுதல், நாய்களுக்கு சான்றிதழ் பெறுதல், நாய் இனப்பெருக்க ஏஜென்சிகளை கண்காணித்தல் உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி ஆகிய நாட்டு நாய் இனங்களை அங்கீகரித்தல், கட்டை, ராமநாதபுரம் மண்டை நாய், மலைப்பட்டி, செங்கோட்டை நாய் ஆகிய இனங்களுக்கு அங்கீகாரம் அளித்து அவற்றை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசின் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. இது தவிர பாசட் ஹவுண்ட், பிரெஞ்சு புல்டாக், அலாஸ்கன் மாலமூட், கீஷாண்ட், சவ் சவ், நியூ ஃபவுண்ட்லேண்ட், நார்வீஜியன் எல்கவுண்ட், திபேத்திய மாஸ்டிஃப், சைபீரியன் அஸ்கி, செயின்ட் பெர்னார்ட், பக் ஆகிய 11 நாய் இனங்கள் இந்திய தட்பவெப்பம் போன்ற சூழலை தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. எனவே இதுபோன்ற குளிர் பிரதேச நாய் இனங்களை இனப்பெருக்கம் செய்ய தடை விதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஒருவேளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வளர்க்கும் பட்சத்தில் அவற்றின் மனம் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இது மட்டுமின்றி நாய் வளர்ப்பவர்கள் உரிய விண்ணப்பத்துடன் 5000 ரூபாயும், நாட்டு நாய்கள் வைத்திருப்பவர்கள் அதில் பாதியாக 2500 ரூபாயும் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாய் வளர்ப்பவர்கள் தனிநபர், விற்பனையாளர், விற்பனை நிறுவனத்துக்கான உரிமையாளர் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கான வயது 18 இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் தமிழ்நாடு அரசு விதித்துள்ளது.